ரொம்பவே லாக்டினா ஸ்டிஃபா அந்த ஹீல் மோட்ல தான் ஒரு ரிங்குள்ளேயே வராரு. வந்தோடனே ரிங் சைடுல போய் கோடி ரோட்ஸ் அடிச்சு அந்த சேர் அங்க சைடுல தான் வச்சிருக்காங்க. அந்த சேரை எடுத்துட்டு வந்து நடு ரிங்ல போட்டு போன வாரம் எப்படி உட்கார்ந்தாரோ அதே மாதிரி உட்கார்ந்து தான் ப்ரோமோ கட் பண்றாரு. கடந்த சில வருஷமா நான் ரிங்குக்குள்ள வரும்போது எல்லாமே என்னோட தீம் மியூசிக் கூட சேர்ந்து ஆடியன்ஸ் நீங்க எல்லாருமே பாடுவீங்க. அது உண்மையிலேயே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு எப்படியாச்சும் நான் ரிட்டர்ன் தரணும்னா யாரெல்லாம் என்கிட்ட வந்து ஆட்டோகிராஃபோ போட்டோகிராஃபோ கேக்குறீங்களோ அது எல்லாமே நான் கொடுத்துட்டு இருந்தேன். பெல்ட், தொப்பி, வாட்ச், பேப்பர் எதெல்லாம் ஆட்டோகிராஃப் கேட்டீங்களோ எல்லாத்துலயுமே நான் போட்டிருக்கேன். சில குழந்தைங்க வந்து என்கிட்ட இன்னைக்கு என் பர்த்டேன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணி கூட சேர்ந்து நான் போட்டோ எடுத்திருக்கேன். அப்ப அவங்க மூஞ்சில அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அதை நான் உணர்ந்திருக்கேன். நான் கண்டிப்பா சொல்றேன், அந்த குழந்தை எவ்வளவு பெரிய ஆளானாலும் சரி அவனோட மனசுல இந்த ஒரு இன்சிடென்ட் ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்டா ரெஜிஸ்டர் ஆகி இருக்கும். ஒரு குழந்தைக்கு இந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் என்னால கிரியேட் பண்ண முடியுதுன்னா அதுக்கு காரணம் என்னோட ஸ்டார் பவர். நான் இத்தனை வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து உழைச்சு அந்த ஸ்டார் பவரை கிரியேட் பண்ணிருக்கேன். சரி, ஓகே, இப்ப விஷயத்துக்குள்ள வருவோம். நான் இந்த பிசினஸ்ல ரொம்ப வருஷமா விளையாண்டுட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் என் கூட வந்த பல பேர் இப்ப ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க, இல்ல மிகப்பெரிய பார்ட் டைமரா மாறிட்டாங்க. பட் நான் இன்னும் ஃபுல் டைமரா இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கேன். பட் எனக்கு தெரியும் என்னோட கிளாக் டிக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தேர் வில் பி a point நானும் என்னோட பூட்ஸை கழட்டி ரிட்டையர் ஆகத்தான் போறேன். பட் நான் ரிட்டையர் ஆகி போகும்போது நான் எத்தனை டைம் சாம்பியனா இருந்துட்டு போயிருக்கேங்கிறதா என்னோட லெகசி. அந்த லெகசியை நான் இப்ப கிரியேட் பண்ணியே ஆகணும். அதுதான் இப்ப என் மண்டையில ஓடிட்டு இருக்குன்னு சொல்றாரு. நான் எப்படியாச்சும் 15 டைம் வேர்ல்டு சாம்பியனா மாறணும், அதுதான் என்னோட இலக்குன்னு சொல்றாரு. நீங்க எல்லாரும் கேட்கலாம், நான் ஏன் இப்படி மாறணும்னு. இதுக்கு காரணம் கோடி ரோட்ஸ் தான். ஏன்னா எலிமினேஷன் சேம்பர்ல நான் வின் பண்ணோனவே நான் மென்டலா ப்ரிப்பேர் ஆயிட்டேன். ட்ரூ மெக்கண்டேர் கூட தான் நான் ரெசல்மேனியால மேட்ச் போட போறேன்னு. பட் திடீர்னு சில குழப்பங்கள் நடந்து கோடி ரோட்ஸ் ட்ரூ மெக்கண்டேர் கிட்ட இருந்து அந்த பெல்ட்டை வாங்கிட்டான். இப்ப நானும் கோடி ரோட்ஸ் தான் ரெசல்மேனியால சண்டை கட்ட போறேன்னு வந்து ஃபைனலைஸ் ஆகி நிக்குது. இது நான் சுத்தமா எதிர்பார்க்க கிடையாது. கோடி ரோட்ஸ் என்னோட மிகப்பெரிய ஃப்ரெண்ட். நான் அவனுக்கு மென்டாரா இருந்திருக்கேன். எனக்கு அவன் ஃபேமிலி ஃப்ரெண்ட். பட் கான்ட்ராக்ட் சைனிங் அப்ப அவன் என்கிட்ட என்ன கேட்டான், எனக்கு இந்த சிரிச்ச மூஞ்சி ராண்டி ஆட்டன் வேணாம், எனக்கு அந்த ஓஜி லெஜண்ட் கில்லர் ராண்டி ஆட்டன் வேணும், வைப்பர் வேணும், அவன் மண்டக்குள்ள கேட்கிற அந்த வாய்ஸஸ் லிசன் பண்ற ராண்டி ஆட்டன் வேணும்னு அவன் கேட்டான். சோ அவன் கேட்டதை தான் நான் கொடுத்தேன். இவ்வளவு கேட்ட கோடி ரோட்ஸுக்கு ஒரு விஷயம் புரியாம போயிருச்சு. நான் என் மைண்டுக்குள்ள ஓடுற வாய்ஸை கேட்க ஆரம்பிச்சேன்னா ஐ எம் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அது சொல்றது தான் நான் கேட்பேன். அது என்ன வேணா சொல்லும், அது எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். அதோட கான்சிக்வன்சஸ் பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். இப்ப அந்த வாய்ஸஸ் என்கிட்ட ஒண்ணுதான் சொல்லுது, எப்படியாச்சும் ரெசல்மேனியால கோடி ரோட்ஸை தோக்கடிக்கணும், நான் 15 டைம் வேர்ல்டு சாம்பியனா மாறணும். இதை ராண்டி ஆட்டன் ரொம்ப பிளண்டால சொல்ல கிடையாது. அவர் இந்த டைலாக் சொல்றதுக்கு முன்னாடி அவரோட தீம் மியூசிக்கோட ஃபர்ஸ்ட் ஒரு 5 வரிவை அவர் பாடுறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த டைலாக்கே அவர் சொல்றாரு. பட் அவர் சொல்லும் போது அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட போஸ்டர், அவரோட டெடிகேஷன் நீங்க பார்க்கணும். மூஞ்சியெல்லாம் செவப்பா மாறிடுச்சு, இந்த நரம்பு கழுத்துல இருந்து புடைச்சு நிக்குது. அப்படியே ஒரு கொடூரமான மான்ஸ்டர் மாதிரி மாறி தான் அவர் அந்த டைலாக்கே சொல்றாரு. ராண்டி ஆட்டன் ஒரு பியூர் ஆர்டிஸ்ட் தான். அப்புறம் அந்த சேரை கையோட எடுத்துட்டு ரிங்க விட்டு அவர் வெளியே கிளம்பிட்டாரு. கிளம்புற ராண்டி ஆட்டன் கூடயே கேமராவும் டிராவல் பண்ணுது. அவர் பேக் ஸ்டேஜ்ல போகும்போது எல்லா ரெஸ்லருமே அவரை பார்த்து பயந்து ஒதுங்கி போறாங்க. ஆனா மேட் கார்டோனா மட்டும் அவர்கிட்ட வந்து நின்னு பேசுறாரு. நீ ஏன் ராண்டி ஆட்டன் இப்படி பண்ண, இது ரொம்பவே தப்புன்னு அவர் சொல்றாரு. உடனே ராண்டி ஆட்டன் ஸ்னாப் ஆயிட்டார். ஒரு மூஞ்சிலே பலார்னு ஒரு குத்து. நீ எல்லாம் ஒரு ஆள் வந்து எனக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்க, உனக்கெல்லாம் என்கிட்ட பேசுறதுக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு ராண்டி ஆட்டன் கிளம்பிடுறாரு. மேட் கார்டோனா அடி வாங்கி கீழே படுத்து கிடக்காரு. மெயின் இவெண்ட் அட்டாக் செக்மெண்ட். ராண்டி ஆட்டன் மறுபடியும் ரிங்குள்ள வராரு. மைக் எடுத்து, ஆமா நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், சோ மேட் உங்ககிட்ட நான் பேசணும், ப்ளீஸ் ரிங்குள்ள வான்னு கேட்கறாரு. மேட் கார்டோனாவும் ரிங்குள்ள வராரு. நான் அவசரப்பட்டு உன்னை அடிச்சிட்டேன், உன்னை நான் அடிச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி சாரி கேட்கறாரு. அவனை கட்டி பிடிச்சு அப்பாலஜைஸ் பண்றாரு. மேட் உடனே சரி ஓகேப்பா விடுப்பான்னு சொல்லும்போது அப்படியே கட்டி பிடிச்ச ஒரு வெளியே வந்து மேட் கார்டோனாக்கு ஒரு லோ ப்ளோ, உடனுக்குடன் ஒரு ஆர்கேவோ. ராண்டி ஆட்டன் அதோட விட்டுட்டு போவாரு. அப்புறம் எப்படி அவர் வைப்பர்னு பேர் வந்துச்சு. அவனை இழுத்து ரிங்குக்கு வெளியே கொண்டு வந்து கமெண்ட்ரி டெஸ்க்ல படுக்க போட்டு கோடி ரோட்ஸ்க்கு எப்படி ஸ்டீல் ஸ்டெப்பை வச்சு மண்டையில சேர் வச்சு அடிச்சாரோ அதே மாதிரி பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. பட் செக்யூரிட்டி கார்ட்ஸும் மேனேஜர் விடல ஆல்மோஸ்ட் ஒரு 15 பேர் கும்பலா வந்து ராண்டி ஆட்டன் பிரிச்சு தள்ளி விடுறாங்க. ராண்டி ஆட்டன் உடனே பைத்தியம் பிடிச்ச மாதிரி தலையில கை வச்சுட்டு அப்படியே உட்கார்றாரு. ஏன்னா அவர் மண்டக்குள்ள அந்த வாய்ஸஸ் கேட்டுட்டு இருக்கு. எப்படி நம்ம தாமிரபரணி படத்துல வரும்ல, பரணி அவனை விட்டுறாதுன்னு சொல்ற மாதிரி அவர் மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அவனை விட்டுறாத போட்டு அடி தொம்சம் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கு போல. தலைமை எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு மறுபடியும் அவனை இழுத்து ரிங்குள்ள போட்டு ஒரு அடி. அப்புறம் சேர் எடுத்துட்டு வந்து அவன் கைக்கு நடுவில் அந்த சேரை கரெக்டா மாட்டி வச்சிடறாரு. மிதிக்கலான்னு போகும்போது செக்யூரிட்டி எல்லாரும் வந்து கசமசம் தடுக்கிறாங்க. ராண்டி ஆட்டன் எல்லாத்தையும் தள்ளி விட்டு அந்த நமான்னு ஒரு மிதி மிதிச்சாரு பாருங்க. அவ்வளவுதான், மேட்டுக்கு கை இன்ஜுரி ஆயிடுச்சு. நீ பல மாசம் அவன் காணாம போயிடும். இந்த செக்மெண்ட் நடந்துட்டு இருக்கும் போதே திடீர்னு எல்இடி ஸ்கிரீனை காட்டுறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ஜேக்கப் பாட்டுவும் ட்ரூ மெக்கண்டயர் ஸ்டேடியத்துக்கு வெளியே சண்டை போட்டு இருக்கானுங்க. இன்னும் அவ்வளவுதான், ராண்டி ஆட்டன் தன்னோட விஷத்தை கக்கிட்டான். இதுக்கு மேல அவனை கக்கறக்கு ஒண்ணுமில்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரிங்க விட்டு வெளியே அந்த பக்கம் ஓடுறானுங்க. இது வெறும் ராண்டி ஆட்டனோட போர்ஷன் மட்டும்தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் மொத்த ஸ்மாக்டவுன் எபிசோடோட ரிவ்யூவையும் நான் போஸ்ட் பண்ண போறேன். சோ மறக்காம அந்த வீடியோவும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. Acknowledge me.